the number of all possible matrices of order 3 cross 3 with in each entry 0 or 1 is. அப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a very interesting question. இது NCERT புக்கில் கிளாஸ் 12 தேர்ட் சாப்டர் அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் உள்ள 10th கொஸ்டின் MCQ கொஸ்டின் அதை அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். லெட்ஸ் ஒர்க் இட் அவுட். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு we are given a 3 cross 3 மேட்ரிக்ஸ். ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ்னா அது ஏ அப்படின்னு பெயர் வச்சுக்கலாமா? அதனுடைய எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்க போது சொல்லுங்கள். A11, A12, A13, A second row first column, second row second column, second row third column, third row first column, third row second column and third row third column. Okay, these are the elements possible. இப்படி தான் எழுத முடியும். என்ன சொல்கிறாங்க, ஒரு எலமெண்ட்டில் ஏதாவது 0 ஃபில் பண்ணு அல்லது 1 ஃபில்அப் பண்ணு, அடுத்ததில் 0 ஃபில்அப் பண்ணு 1 ஃபில்அப் பண்ணலாம். அது மட்டும் தான் நீ செய்யலாம், அதான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததில் 0 அல்லது 1, அதுலேயும் 0 1, இதை மாதிரி எல்லாத்துலேயும் எதை மட்டும் தான் ஃபில்அப் பண்ணணும், 0 and 1. இப்படி ஃபில் பண்ணும் பொழுது எத்தனை வித்தியாசமான மேட்ரிக்ஸை உருவாக்க முடியும், அதுதான் நம்முடைய கேள்வி. சரி, இப்போ நம்ம முதல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆளை எதால் என்னென்ன வகையாக ஃபில்அப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம எதில் ஃபில்அப் பண்ணலாம், சரியா? இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏன்னு எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன ஃபில்அப் பண்ணலாம் சொல்லுங்கள். இப்போதைக்கு ஒன்று 0 ஃபில்அப் பண்ணலாம். அப்புறம் மீதி யார் இருப்பா, A12 அங்கெல்லாம் ஃபில்அப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். A13, A21, A22, A23, A31, A32, A33 ஃபில்அப் பண்ணியாச்சா? ஸோ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் உருவாக்கலாம். அதே இடத்துல வேறு எப்படி வகையாக உருவாக்கலாம், we can also create a 1 எழுதலாம். ஒன்று 0 எழுதணும் அல்லது 1 எழுதணும். ஸோ மீதி யார் வருவா, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. ஓகே, ஸோ இப்படி உருவாக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இடத்துல 0 போடலாம், ஃபஸ்ட்டு இடத்துல 1 போடலாம், சரியா? இப்போ அடுத்து எங்கே ஃபில்அப் பண்ண ட்ரை பண்ணுவோம் நம்ம, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஃபில்அப் பண்ண பார்ப்போம். சரி, இப்போ 0 ஃபில்அப் பண்ணிட்டோம். இப்போ அந்த இடத்துல யார் வருவா, அந்த இடத்துல ஒரு 0 போடலாம் அல்லது என்ன வரும், ஒரு 1 ஃபில்அப் பண்ணலாம். நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுதா? இங்கே 0 1 A13, மீதி எல்லாமே இப்போதைக்கு நம்ம எதுவுமே ஃபில்அப் பண்ணலை, அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதில் நம்ம அப்படியே சும்மா கிராஸ் தெரியலை இனிமேல் தான் ஃபில்அப் பண்ண போகிறோன்னு நம்ம we will have it. இப்போ இங்கே 0 ஃபில்அப் பண்ணால் we can have 2 choices on the second column first row. இது இப்போ அடுத்து இது நம்ம பாருங்கள். ஸோ இங்கே வந்து we have 2 choices. ஃபஸ்ட்டு இதில் 1, ரெண்டாவதுல என்ன ஃபில்அப் பண்ணுறோம் 0, அடுத்து A13, மற்ற விஷயங்களும் நமக்கு தெரியாது. A13 மற்ற விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ 1 இங்கே ஃபில்அப் பண்ணால் அடுத்து இன்னொரு சாய்ஸ் என்ன, எதை மட்டும் தான் நம்ம ஃபில்அப் பண்ணணும்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 1 1. இஸ் இட் கிளியர்? இப்படி இப்போது அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னா, இப்போ இதை ட்ரை பண்ணும்போது ஸோ இங்கே எனக்கு ஒரு 2 பாசிபிலிட்டி வருது, அப்படி தானே? இங்கே எனக்கு என்ன வரும், இஃப் ஐ ஃபில் ஹியர் ஐ வில் ஹேவ் 2 பாசிபிலிட்டி. இங்கே எனக்கு ஃபில்அப் பண்ணும்போது 2 வாய்ப்பு, இங்கேயும் எனக்கு 2 வாய்ப்பு வருது. could you get what I am trying to convey? இந்த இடத்துல 0 போடலாம், இந்த இடத்துல 1 போடலாம், இந்த இடத்துல 0 போடலாம், இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல எனக்கு 0, இந்த இடத்துல 1. அப்படிப்பட்ட ஒரு புது மேட்ரிக்ஸை என்னால் உருவாக்க முடியும். புரியுதா? சரி, இப்போது இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் ஒரு சாய்ஸ், முதல்ல we have choices. first row element in the first row first column can have 0 and 1.
இது எனக்கு என்னவா பிரியும்? I can have 2 subdivisions. Element in the second row, say first row, second column can have 0 and 1, 0, 1. இப்போ element in the first row can have 0, 1 and 0, 1. இது எப்படி பிரியும்? 0, 1, 0, 1. சரியா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எத்தனை சாய்ஸ் இருக்குது? இதில் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் ஃபில்அப் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை பாசிபிலிட்டி, எத்தனை வகையான சாய்ஸ் இருக்குது? ஐ ஹேட் 2 சாய்ஸஸ். இப்போ இதில் எனக்கு எத்தனை சாய்ஸ் வருது பாருங்கள். ஐ ஹேவ் 4 சாய்ஸஸ். எனக்கு இங்கே எத்தனை சாய்ஸஸ் வந்திருக்கு பாருங்கள். ஐ ஹேவ் அ சாய்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சாய்ஸஸ். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். இங்கே எனக்கு என்ன வரும்? here 2, here 2, here 2, here 2, 2, 2, 2, 2. அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ இது என்னது? இது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தை ஃபில் பண்ணதுக்கான சாய்ஸஸ், பாசிபிலிட்டி. இத்தனை வகையான மேட்ரிக்ஸை உருவாக்கலாம். சரி, இந்த பேட்டர்னை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்களேன். இங்கே என்ன வந்திருக்கு? ஸோ வாட் இஸ் அ பேட்டர்ன்? இப்படி கீழே போயிட்டே இருக்கும். அந்த பேட்டர்னை மட்டும் நான் தனியாக எழுதுகிறேன். 2, 4, 8, 16 அண்ட் இட் கோஸ் ஆன். செக் பண்ணால் என்ன வருது? 2. இது என்ன வந்திருக்கு? ஸோ ஹியர் 2 into 2. இங்கே 2 into 2 into 2. இங்கே 2 into 2 into 2 into 2. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இதையும் நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் 2 power 1 எழுதலாம், இதை 2 power 2 எழுதலாம், இதை 2 power 3 எழுதலாம், இதை 2 power 4 அப்படின்னு எழுதலாம். கடைசி எலிமெண்ட்டை எழுதும்போது எனக்கு என்ன வந்திருக்கும்? எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 2 power 9 இருந்திருக்கு. ஸோ அப்படின்னா ஃபுல் மேட்ரிக்ஸு நிரம்பிடும். இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை நான் ஃபில்அப் பண்ணும்போது A33 இந்த இடத்த நான் ஃபில்அப் பண்ணும்போது எனக்கு எத்தனை வகையான மேட்ரிக்ஸ் இருக்குன்னா 2 power 9 மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ வாட் இஸ் 2 power 9? 2 power 9னா 2 into 2 into 2 into 2. எத்தனை எழுதியிருக்கேன்? 4, 2, 5, 6, 7, 8, 9. ஓகே, 9. சரியா? 2 into 2 into 2, 8. 2 into 2 into 2, 8. 2 into 2 into 2, 8. 8 into 8 into 8. என்ன ஆன்சர் வரும்? You tell me please. So 8 into 8 into 8. 8 8s are 64. 64 into 8. 512. சரியா? 64 into 8, 512. மொத்தம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள். எத்தனை வகையான வெரைட்டி ஆஃப் மேட்ரிக்ஸை என்னால் உருவாக்க முடியும்? ஆஃப் அ ஆர்டர் 3x3. 3x3க்கு மட்டும் என்ன என்ட்ரி மட்டும்தான் ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் இருக்கணும்? 0s and 1s மட்டும்தான் இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப்ங்கிறத நான் ஹேஷ் நம்ம வீடியோஸில் யூஸ் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் பாசிபிள் 3x3 ப்ராப்ளம் முடிஞ்சது. வித் என்ட்ரி 0 and 1 என்ன இருக்குது? The answer is 512. Okay, the doubts இருந்தால் please let me know in the comment. Thank you for watching the video till the end. நன்றி. See you in the next video. Bye.